Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல go to ஸ்டேட்மென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொடுக்கிற இன்டிஜர் நம்பரை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C ஃபைல்ல சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். stdio அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதல வேரியபிள் டிக்ளரேஷன் இன்டிஜர் டைப்ல n அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். அதாவது நம்ம கொடுக்க போற இன்டிஜர் வேல்யூவை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்றதுக்காக c அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 0 ன்னு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக r அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா clr ser அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clear screen அப்படிங்கற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the number அப்படிங்கற ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற நம்பரை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இன்டிஜரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா %d அதனால %d அப்படிங்கறத கொடுத்துறேன். நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். அதனால address of n அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா n அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூவை just 10 ஆல டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் மட்டும் நான் r அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல r அப்படிங்கறத ஸ்டோர் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொடுத்திருக்கிற இன்டிஜர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணோம். அதுக்காக n = n divided by 10 அதாவது n ல இருக்க வேல்யூ n ஆல டிவைட் பண்ணி n ல இருக்க வேல்யூவை 10 ஆல டிவைட் பண்ணி n அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா c++ அப்படிங்கற இன்கிரிமெண்டர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா go to ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றேன். go to s அப்படிங்கறது கொடுத்துறேன். அதாவது go to க்கு நேம் பாத்தீங்கன்னா s அப்படிங்கறது கொடுத்துறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு scanf கீழ இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் நான் அந்த நேம் கொடுத்துறேன் go to அப்படிங்கற நேம். நம்ம பாத்தீங்கன்னா அந்த process கண்டினியூவா நடந்துட்டே இருக்கணும். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இது கவுண்ட் பண்றதுக்காக இந்த go to அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதோ அத்தனை டிஜிட்ஸ் வரலும் நமக்கு கவுண்ட் ஆகணும். அதனால if n not equal 0 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதாவது நமக்கு அதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் வரலும் நமக்கு இந்த process நடக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த n ல இருக்க வேரியபிள்ல இருக்க வேல்யூ நமக்கு 0 ஆயிடும். அதோட நமக்கு கவுண்டிங் ஸ்டாப் ஆயிடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி அந்த c அப்படிங்கற வேரியபிள்ல நமக்கு கவுண்ட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுக்கறோம்னு வெச்சீங்க. இப்போ 1 2 3 அப்படினு கொடுக்கறேன். எனக்கு மூணாவது டிஜிட் இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டா வரணும். அப்ப நான் தேர்ட் டிஜிட் 100 ஓட மல்டிபிள் பண்ணனும். இப்போ எக்ஸாம்பிள் 4 டிஜிட் கொடுத்தா எனக்கு கடைசியா இருக்கிற டிஜிட்டோட 1000 மல்டிபிள் ஆகணும். இந்த மாதிரி நமக்கு டிஜிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபைனலா இருக்கிற வேல்யூ மல்டிபிள் ஆகணும். அதனால என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனலா இருக்க வேல்யூவோட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ண போறோமோ அந்த வேல்யூவை கவுண்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன் இந்த இடத்துல f அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். f அதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா நான் 1 அப்படினு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். f = 1 அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். இதல பாத்தீங்கன்னா f * 10 அதாவது f ல இருக்க வேல்யூவோட நான் 10 அப்படிங்கறத மல்டிபிள் பண்ணி f அப்படிங்கற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா லூப் கவுண்டிங்காக i = 0 அப்படினு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இதல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ண போறேன். i++ அப்படினு சொல்லி கவுண்ட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா if இதுலயும் நான் go to ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். if i less than c அதாவது நமக்கு c விட i ல இருக்க வேல்யூ c ல இருக்க வேல்யூவோட கம்மியா இருக்கறவளோ நமக்கு ரன் ஆகணும். அதனால இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா i less than equal to c அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் go to ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றேன். go to அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு நேம் பாத்தீங்கன்னா f அப்படினு சொல்லி கொடுத்துறேன். நம்ம பாத்தீங்கன்னா இந்த process இந்த f = f * 10 அந்த ஸ்டேட்மென்ட்க்கு மேல இருந்து நமக்கு ரன் ஆகணும். அதனால இந்த பாத்தீங்கன்னா அந்த f அப்படிங்கற நேம் இந்த இடத்துல கொடுத்துறேன். f : அப்படிங்கறத கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த ஃபைனல் டிஜிட் நமக்கு கவுண்ட் ஆயிடும். இப்போ 4 டிஜிட்ஸ் இருந்தா நமக்கு கடைசி மல்டிபிள் ஆக வேண்டிய வேல்யூ 1000 அப்படிங்கறது கவுண்ட் ஆயிடும். அதே மாதிரி நமக்கு 5 டிஜிட் கொடுத்திருந்தா அந்த ஃபைனல் டிஜிட்டோட மல்டிபிள் பண்ற 10000 அப்படிங்கற வேல்யூ நமக்கு f அப்படிங்கற வேரியபிள்ல கவுண்ட் ஆயிடும். என்ன பண்றேன் ஜஸ்ட் அந்த printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ செக் பண்ணிக்கிறேன். %d நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா f அப்படிங்கற வேரியபிள் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல f அப்படிங்கறத கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா i யோட வேல்யூ மட்டும் இனிஷியலைஸ் வேல்யூ 1 அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ ஒரு 3 டிஜிட்ஸ் நம்பர் கொடுக்கறேன். நமக்கு ஃபைனல் டிஜிட்டோட 100 அப்படிங்கற வேல்யூ மல்டிபிள் ஆகணும். ஜஸ்ட் அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூவை
10ஆல் மல்டிபிள் பண்ணி டென்னால் டிவைட் பண்ணி அதனோட ரிமைண்டர் மட்டும் ஆர் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆர் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 10. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு n அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் போதே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டெம்பரரி வேரியபிள் t அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த t அப்படிங்கிற வேரியபிளில் நான் இந்த n அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். t ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு அந்த n இருக்க வேல்யூவை t இருக்க வேல்யூ n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். n ஈக்குவல் t அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த r இருக்க வேல்யூவை n இருக்க வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணி r அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் n டிவைடட் பை 10. அதாவது n இருக்க வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டினியூவாக நமக்கு ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ ஆட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுற, இந்த இடத்துல சம் அப்படிங்கிற அதாவது ரிவர்ஸ் சம் RSUM அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். RSUM அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். RSUM அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா R sum ஈக்குவல் RSUM in ப்ளஸ் இன்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைனல் டிஜிட்டோடைய நமக்கு எஃப்பில் இருக்க வேல்யூ மல்டிபிள் ஆகணும். அப்போ ஆர் இன்ட்டு எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த ப்ராசஸ் போது நமக்கு எஃப்பில் இருக்க வேல்யூ 10ஆல் டிவைட் ஆகணும். அதனால் எஃப் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா கடைசி இப்போ எக்ஸாம்பிள் 3 டிஜிட் நம்பரில் நமக்கு ஃபைனல் டிஜிட்டு 100ஆல் மல்டிபிள் ஆனால் அடுத்தது ரெண்டாவது டிஜிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10ஆல் டிவைட் ஆகணும். அதனால் நமக்கு அந்த வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். எஃப் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணி எஃப் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேம் இ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டு கீழே ரன் ஆகணும். அப்போ இ அப்படிங்கிற நேம் இந்த இடத்துல கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 0 ஆகும்போது நமக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடணும். அதனால் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். n நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதாவது இந்த வேரியபிளில் 0வா இல்லாத வரலும் நமக்கு இந்த கோட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர் சம் அப்படிங்கிற வேரியபிள் அந்த ரிவர்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். /n ரிவர்ஸ் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ரிவர்ஸ் வேல்யூ நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்பில் இருக்கும். அதனால் %d அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா RSUM அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ரிமைண்டர் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல %sign அப்படிங்கிற மாடுலோ சைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர்னு கேட்குது. நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் 3 டிஜிட் வேல்யூ கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 3 2 1 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி நான் 4 டிஜிட் கொடுத்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன் 1 2 3 4னு கொடுக்குறேன். எனக்கு 4 3 2 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி எத்தனை டிஜிட் வேல்யூ நம்ம கொடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிரும். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வேணும் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.